கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லென்த்து கால தியானம், ஆத்தும நேசரின் பரலோக ராஜ்யம் பற்றிய ஓமைகள். மத்தேயு 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும்போது இந்த விலை உயர்ந்த முத்து யாரை குறிக்குதுன்னு சொல்லி சில வசனங்கள் ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஆமேன். இதுல பார்க்கும்போது இதுல முக்கியமா ஞானம், இந்த ஞானம் யாரை குறிக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே 15வது வசனத்துல பார்க்கும்போது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதுக்கு நிகரல்ல. இந்த உலகத்துல அநேக முத்துக்கள் இருந்தாலும் நல்ல ஒரு முத்தை அந்த வியாபாரி தேடுகிறதை பார்க்கிறோம். தேடுகிறது மாத்திரம் அல்லாமல் அதை பெற்று கொள்ளுகிறதுக்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். அந்த முத்து தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை. இந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு நல்ல புத்தியை தருகிறார். அது என்ன புத்தி? பரலோக ராஜ்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் இயேசுதான் தருகிறார். இதன் அடிப்படையில் சில ஆதார வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 15:1 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த வியாபாரியும் அப்படிதான் செய்தார். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த வியாபாரி போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த வியாபாரியை போல இந்த நல்ல முத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு, கண்டு பிடிக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். இந்த சங்கீதம் 15ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாதவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறவனா இருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாது இருக்கிறான். இன்னும் பார்க்கும்போது குற்றமில்லாதனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காம இருக்கிறான். இப்படி செய்கிறவனே என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அசைக்கப்படாதபடிக்கு நாம் இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஞானம் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும். அதுதான் விலையுயர்ந்த முத்து. அவர்தான் விலையுயர்ந்த நல்ல ஒரு முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறார். இன்னுமாய் நாம் பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படி ஆவியில ஒரு எளிமை இருக்க வேண்டும். இன்னுமாய் பார்க்கும்போது அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நீதி நிமித்தம் நிறைய துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நீதியாய் நடக்கும்போது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக
இந்த ஓமையில சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வியாபாரியும் அப்படியாக அநேக அவருடைய வியாபாரம் செய்தாலும் பல இடங்களில எத்தனையோ காரியங்களை அவர் பார்த்திருப்பார். ஆனால் அந்த நல்ல முத்தை அவர் எத்தனையோ முத்துக்களையும் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது பார்த்திருப்பார். ஆனா அதெல்லாம் அவருக்கு ஒரு சமாதானம் தரல. அந்த முத்தை ஒன்றும் அவருக்கு அ ரட்சிப்பை தரல. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்பதாய் அவர் சொல்லுகிறார். இந்த அடிப்படையில இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இந்த லென்த் கால நாள்ல நாம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த கடைசி காலத்துல பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நாமும் அந்த நல்ல வியாபாரியை போல அந்த முத்துக்களை தேடுகிறது போல நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வார்த்தையை வாசித்து இந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சியோடு தேடும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் ஓமையில கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசினீரே. இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த நல்ல முத்தை நாங்கள் கண்டுபிடிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.